சாமி நம்மளை இப்படியா சோதிக்கணும்னு அத பத்தி நினைச்சாலே வேதனையா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சு மனச போட்டு வருத்திக்க கூடாது. இல்ல ஆண்டி, நான் ஒரு அனாதைன்னு அத நினைச்சு கூட எனக்கு வருத்தமா இல்ல. அதுக்கு ஈடா நல்ல புருஷனும் பாசத்தை காட்டுற அப்பா அம்மாவும் கிடைச்சிருக்காங்க. ஆனா சின்ன வயசுல நிற்கதியா என்னை விட்டுட்டு போற அளவுக்கு என்ன பெத்தவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி பண்ணாங்க? இப்ப அவங்க இருக்காங்களா இல்லையா அத பத்தி ஒண்ணுமே தெரியல. அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கா ஆண்டி. அதெல்லாம் விட தெரியாத கேள்விமா. நீ பழசையெல்லாம் மறந்துரு, ஆக வேண்டியத பாருமா. ஆதிரா, இப்படியே இருந்தா உன் கஷ்டம் எல்லாம் தீந்துடாது. நீ வா, வந்து சாமியை வேண்டிக்க. ஆண்டி, அர்ஜுன் தனியா இருப்பாரே? அவன் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காமா. எப்படியும் எந்திரிக்க கொஞ்ச நேரம் ஆயிடும். நாம அதுக்குள்ள வந்துடலாம். வாமா. சரிங்க ஆண்டி. சாமி, விளையாடுனது போதும், கோவிலுக்கு வா. நான் வரல. என்ன சாமி இது? நீ வீட்ல இருந்தா அர்ஜுன கண்டிப்பா தொந்தரவு பண்ணுவ. வா, போயிட்டு வந்துடலாம். வா செல்லல, வா வாமா. தனியா இருக்கும் பொழுது இனிமையா பேசு, மாயவல வீசு, வசியம் பண்ணு. மங்கையின் மையல் உன் வசீகரம் அவனை உன்னோட சேர்த்து வைக்கும். அர்ஜுன ஆட்டு விக்கிற வசீகர மை உங்ககிட்ட தான் இருக்கு. உன் வாலிபம் அவனை வசியமாக்கும். அவனை உன் கட்டுக்குள்ள கொண்டு வா. எனக்கு அந்த சாமியை வழிகாட்டியிருக்கு. எனக்கு அது போதும் டி. மாமாவை அவசியம் பண்ணி அவர் மனசை மாத்தி காட்டுறேன். மாமா, மாமா, மாமா.